ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இப்போ கூட கவர்ச்சி காட்டினா அப்படியே ஆன்னு ஈயாடுற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கண்ணழகி மீனா. ஸோ கண்ணழகி மீனா அப்படின்றத விட உடம்புல உள்ள எல்லா பாகமே அழகு அப்படின்ற ஒரு நடிகை இருந்தால் அது மீனாவாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. ஸோ 90s கிட்ஸோடைய கனவு கன்னியாக பல வருஷம் இருந்த நடிகை மீனா. ஸோ குடும்ப குத்துவிளக்கு கேரக்டரில் நடிக்கணுமா, புடவையை சுற்றிட்டு சூப்பராக நடிப்பாங்க. அப்படியே கிளாமர் அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மூலமாக. அதே கொஞ்சம் கிளாமராக இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிக்னி போட்டு கூட தெறிக்க விட வைப்பாங்க. அதுவும் மீனாவுடைய தொப்புள் இருக்கக்கூடியதிலே ரொம்ப நேச்சுரலான சூப்பரான ஒரு தொப்புளாக இருக்கும். ஸோ அதை காட்டி ரசிகர்களை மயக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கிளாமர் அப்படின்றது கண்டிப்பாக தேவைன்னா நான் பண்ணி தான் அது நான் வேணான்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றது அவரே ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நடிகை மீனாவை எந்த அளவுக்கு கவர்ச்சியை காட்டணுமோ அந்த அளவுக்கு தமிழ் சினிமா இல்லைனாலுமே கன்னட சினிமா, தெலுங்கு சினிமாலாம் பூந்து விளையாடிட்டாங்க. வச்சு அடின்னு அடித்து அமுச்சு விட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நடிகை மீனாவுடைய கவர்ச்சி சீன்ஸ் ஏராளமாக இருக்குது கன்னடாவில். ரவிச்சந்திரன் வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், பாலையா வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் தனியாக ஒரு கம்பைலேஷன் வீடியோவே போடலாம். அது வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நடிகை மீனா கவர்ச்சி குறித்து அவங்களே அவங்க வாயால் சொன்ன ஒரு இன்டர்வியூ, ஒரு வின்டேஜ் இன்டர்வியூ பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. ஒரு நடிகைக்கு கிளாமர் ரொம்ப அவசியம்தான். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவது சினிமா ஃபீல்டில் இருக்குது. இப்போ நீங்கள் அது மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் செய்ய சொன்னால் செய்வீங்களா? கிளாமர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அது அவங்களுடைய இஷ்ட விருப்பம். நம்ம அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல முடியாது. என்ன கேட்டாங்கன்னா ஐ கேன் டூ கிளாமரஸ்லி பட் நாட் டூ வல்கர்லி ஆர் டூ செக்ஸிலி. ரொம்ப ஒரு லெவல் தாண்டி போக முடியாது. பிகாஸ் எனக்கே என்னை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் ஸ்க்ரீனில். அந்த மாதிரிலாம் லைக் 2 பீஸ் பிக்னி அந்த மாதிரிலாம் ஐ கேன் நெவர் இமேஜின் மை செல்ஃப் லைக் தேட். பட் ஓரளவுக்கு கிளாமர் பண்ணல, அதில் தப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட 90s உடைய ஃபேவரட் ஹீரோயினான நடிகை மீனாவுடைய கவர்ச்சி சீன்ஸை தனியாக ஒரு கம்பைலேஷனாக போடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. எப்படி நம்ம ஸ்னேகாவுக்கு போட்ட மாதிரி நடிகை மீனாவுக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் வீடியோ போடலாம் அப்படின்ற என்னுடைய தாட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு தான் கண்டினியூ பண்ணுறதை வேணாமா முடிவெடுக்க முடியும். ஸோ நடிகை மீனா எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கவர்ச்சியான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரவிச்சந்திரன் கூட நடித்த அளவுக்கு எந்த ஹீரோ கூடமே நடிக்கலை. தெலுங்கு சினிமாவில் கூட அந்தளவுக்கு பண்ணல. ரவிச்சந்திரன் நடிகை மீனாவை வச்சிருக்கிறாருப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக கிசுகிசுக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த 2 முக்கியமான படம் அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து நடிகை மீனாவை அந்த படத்தில் புக் பண்ணி முன்னழகை பிடிச்சி கசக்குன்னு கசக்கி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு கம்பைலேஷன் வீடியோவை பார்ப்போம். ஸோ நடிகை மீனாவை பேட்டி எடுக்கணும், அதாவது அவங்களுடைய திரைப்பயணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கணவர் இறந்துன்னு சொல்லி கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நடிகை மீனாவுடைய கவர்ச்சியை குறித்து பேசினா 48 வயசுலையுமே இன்னுமே கவர்ச்சி காட்டினா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு 13 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. ஸோ தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்வை மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுத்தாரான்னு தெரில. ஏன்னா தொழிலதிபர்கள் பொலிட்டீஷியன் கூட க்ளோஸ் லிங்கில் இருக்கக்கூடிய நடிகை மீனாவுக்கு பண பிரச்சனையே வராது அப்படின்றதான் என்னோட கருத்து. ஆனால் 2.5 மணி நேரத்துக்கு 13 லட்ச ரூபா அந்த பேட்டி எடுக்கிறவங்க கொடுத்துட்டு மீனாவை புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தாக இருக்குது. 48 வயசுலையுமே மவுசு குறையாமல் இருக்கக்கூடிய நடிகை மீனாவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி கம்பைலேஷன் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீக்கெண்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீனாவை நடித்த படத்திலே கவர்ச்சிகரமான படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த படத்தை நினைக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த சீனை கம்பைலேஷனில் போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.